வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் இன்று பார்த்தீங்கன்னா +2க்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி டே 3ல் என்னென்ன அப்டேட் நடந்துச்சு அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயினாக பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாப் பார்த்தீங்கன்னா விடைத்தாள் திருத்துவதில் கடுமை காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு எழுதியிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். சிஇஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் ஏப்ரல் 4 ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 ஸ்டார்ட் ஆச்சு ஏற்கனவே ஏஇ வேல்யூஷன். இப்போ மெயினாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 மீண்டும் பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னியில் வேல்யூஷன் இன்றைக்கி எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறையா பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இப்போ சென்டம் மார்க் வாங்குறவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போட மறந்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மிஸ்டேக்கு. இப்போ சென்டம் மார்க்கை மெயினாக பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஒருத்தர் வாங்கியிருக்காங்க, 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. ஆனால் 5 மார்க்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏ, பி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனே போட மறந்துட்டாங்க. ஏன்னா 10th பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிடையாது. 10 5 மார்க் எழுதணும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மார்க் குறைச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா குறைக்கல. இப்போ நீங்கள் ஆப்ஷன் போட்டாலும் சரி, போடனாலும் சரி, நீங்கள் டாப்பராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லோனராக இருந்தாலும் சரி, அந்த 5 மார்க்கை கரெக்டாக அட்டன் பண்ணி எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு முயற்சிக்கோசரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்டது அதுதான், ஆப்ஷன் இப்போ நான் போடல, எனக்கு மார்க் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அடிச்சு விட்ருவாங்களா அப்படின்னு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா 5 மார்க்குக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன் போட்டாலும் சரி, போடனாலும் சரி, கண்டிப்பாக மார்க் கொடுத்துட்றாங்க. ஏன்னா அப்படி 2 பேப்பர், பாட்னியில் சென்டம் ஒரு பேப்பர் வந்துருச்சு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸில் சென்டம் வந்துருச்சு. அந்த சென்டம் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக புக்கில் இருக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஆனால் ஆப்ஷன் போட மறந்துட்டாங்க. இருந்தாலும் சென்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜுவாலஜியில் நிறைய சென்டம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே 38 மாவட்டத்துலையுமே ஓவராலாக ஜுவாலஜி சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய சென்டம் மார்க் பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு 1 மார்க் தான் ஜுவாலஜியில் இன்டீரியர். அதே மாதிரி பாட்னிலையுமே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக 99 தான் வந்திருக்கு. ஏன்னா அந்த 1 மார்க் பார்த்தீங்கன்னா இன்டீரியரு. இப்போ வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாப் எல்லாமே கீ ஆன்சர் வச்சு வேல்யூஷன் பண்ணுறாங்க. கீழே இருக்கக்கூடிய கரெக்டான ஆன்சர் இருந்தால் மட்டும்தான் வேல்யூஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கீழே இல்லாமல் புக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆன்சர் எழுதியிருந்தாலும் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா +2 தேர்ச்சி சதவீதம் குறையக்கூடாது. விடைத்தாள் திருத்த ஆசிரியர் பார்த்திங்கன்னா கடும் எச்சரிக்கை, மாணவர்களை விடைத்தாள் திருத்தல் கடுமை காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ ஓரளவுக்கு எழுதி ட்ரை பண்ணியிருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. இப்போ 1 மார்க் பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜியில் 15 1 மார்க் எழுதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருந்தால் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் இந்த மாதிரி வருது, 5 மார்க்லாம் அட்டன் பண்ணி இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள பாஸ் பண்ண தான் பார்க்குறாங்க. ஏன்னா எந்த ஒரு ஆசிரியமே பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடையாது. ஸோ கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் இப்போ பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் அந்த வருஷம் பிஸ்னஸ் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் அதிகமாக வந்திருக்கு. அதே மாதிரி லாங்குவேஜில் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சென்டம் மார்க் பார்த்தீங்கன்னா எதுவும் வரல. 99 98 99 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ சென்டம் மார்க் பார்த்தீங்கன்னா எதுவும் வரல. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மே 9 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வேல்யூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போகிறதுனால மே 9 முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக தான் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு நாளும் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்டேட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வேல்யூஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கொஸ்டின் வைஸாக தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி அப்பப்போ பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலமாக பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் இதான் ஸ்டேட்டஸு. இன்றைக்கி 3வது நாள் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் மெயினாக கீ ஆன்சரை பேஸ் பண்ணி வேல்யூஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மேக்ஸ்லாம் கிரேஸ் மார்க் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வருத்தப்பட்டாலும் இப்போ மேக்ஸ் 1 மார்க் 25 1 மார்க் அட்டன் பண்ணிட்டாங்க. சரிங்களா, 1 மார்க் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிட்டாங்க. 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு அந்த சம்மை அட்டன் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தாலே
அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 1 மார்க்கு 2 மார்க்கு இந்த மாதிரி வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க. 5 மார்க்காக இருந்தால் 2 மார்க் வந்து ட்ரை பண்ணதுக்கு 2 மார்க் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் வந்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்ல. நான் சொல்கிறது 1 மார்க்லாம் அட்டன் பண்ணிவிட்டு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணியிருந்தாலே போதும். கண்டிப்பாக வந்து அங்கங்கே 6 மார்க் 1 மார்க் கொடுத்து கண்டிப்பாக பாஸ் பண்ணுறாங்க. வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் கடந்த 3 நாட்களாக வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஓவராலாக வந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு விடை எழுதியிருந்தாலே வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து மார்க் வந்து கொடுக்கணும். மார்க் வந்து பார்த்தோன்னா ரெடியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இதான் ஸ்டேட்டஸு. ஸோ மெயினாக விடைத்தாள் திருத்துதல் வந்து பார்த்திங்கன்னா கடுமை காட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தேர்ச்சி சதவீதம் வந்து பார்த்தோன்னா குறையக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்தோன்னா அந்த தேர்ச்சி சதவீதம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்குன்னு வந்து பார்த்தோன்னா வெறும் 15 1 மார்க் வந்து எழுதியிருக்காங்க. 15 1 மார்க்கில் 10 1 மார்க் வந்து தப்பாகிடுச்சு. 5 1 மார்க் தான் அவன் கரெக்டாக வாங்கியிருக்கான். அப்போ அவங்களுக்கு மார்க் போடுவாங்களா? கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஸோ முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி 1 மார்க் படிச்சிருந்தாலுமே 15 1 மார்க் வந்து கரெக்டாக இருக்குது. 15 1 மார்க்கில் 1 மார்க் போகுது 2 மார்க் போகுதுன்னா ஏதாவது பண்ணி மார்க் போட்டு 15 மார்க் கொண்டு வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? மற்றபடி ஒன்றுமே எழுதாத 1 மார்க்கே படிக்காமல் இந்த மாதிரி இது பண்ணியிருந்தா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபெயிலியர்ஸுமே வந்து பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் கண்டிப்பாக இருக்குது. ஃபெயிலியர்ஸும் பார்த்தோன்னா வந்துட்டு தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஃபெயிலியர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி எதுவுமே அட்டன் பண்ணாமல் வெறும் பேப்பர் மட்டும் கொடுத்துட்டு 1 மார்க் மட்டும் எழுதுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் தான். மற்றபடி யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃபுக்கு வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நடக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பல்சரி கொஷின்லாம் வந்து அட்டன் பண்ணாமல் வேறு ஏதாவது கொஷின் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுக்காம 1 மார்க் 2 மார்க் இந்த மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த பாட்னி ஆகட்டும் ஜுவாலஜி ஆகட்டும் கெமிஸ்ட்ரி ஆகட்டும் ஏன்னா ட்ரை பண்ணி எழுதியிருக்கிறதுனால மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொஸ்டினில் நீங்கள் எழுதிங்கன்னா கண்டிப்பாக அடிச்சு விட்ருவாங்க. அதுக்கு வந்து மார்க் வந்து கிடையாது. சரிங்களா? 6 கொஸ்டின் 6, பாட்னியில் 2 மார்க் 6னா 6, கெமிஸ்ட்ரியில் 2 மார்க்னா 6, ஃபிசிக்ஸில் 2 மார்க்னா 6, 3 மார்க்னா 6 அந்த மாதிரி வந்து எழுதியிருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரியாக வேண்டாம். ஸோ ஆல்ரெடி நான் கீ ஆன்சர் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த கீ ஆன்சர்லாம் வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ கீ ஆன்சர் இன்னும் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்டேட் ஆகலன்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி டே 3க்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தோன்னா இதுதான். ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன சென்டம் மார்க் பேப்பர் வேல்யூஷன் பாட்னியில் சென்டம் வாங்கியிருக்காங்க, ஜுவாலஜியில் சென்டம் வாங்கியிருக்காங்க, மேக்ஸில் சென்டம் வாங்கியிருக்காங்க. ஏஇ வேல்யூஷன் பேப்பர் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஏஇ வந்து வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க. பாட்னியில் சென்டம் மார்க் வந்து, ஜுவாலஜியில் சென்டம் மார்க் வந்திருக்கு, மேக்ஸில் சென்டம் மார்க் வந்திருக்கு. ஏஇ வந்து கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி சிஎஸ்ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணியிருக்காங்க. கிராஸ் செக் பண்ணியுமே வந்து பார்த்தோன்னா ஒரு சில கொஷனுக்கு ஆப்ஷன் போடலனாலும் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து இந்த மார்க் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆப்ஷன் போடுறத விட அந்த 5 மார்க் கொஷினை எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எழுதியிருப்பான். அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த ஆப்ஷன் போடுறதில் போட்டாலும் சரி போடலாலும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா மார்க் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இப்படி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் போகுதுன்னு சொல்லி நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது கீ ஆன்சர் அப்டேட் ஆகணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.